Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கோவை மாவட்டம் அவிநாசி சாலையில் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காணும் வகையில் கட்டப்பட்ட மேம்பாலம் தற்போது பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்டுள்ளது. இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நகரின் போக்குவரத்து நெரிசலை தீர்க்கும் மிக பெரும் திட்டமான அவிநாசி சாலை உயர்மட்ட மேம்பாலம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. தமிழகத்தின் மிகப்பெரிய உயர்மட்ட மேம்பாலம் திட்டம் கடந்த 2020ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்டு 2021 மே மாதம் வரை வெறும் 5% பணிகள் மட்டுமே முன்னேறிய நிலையில் இருந்தது. ஆனால் தற்போது திமுக அரசு மிக தீவிரமாக பணிகளை முன்னெடுத்து மீதமிருந்த 95% பணிகளையும் விரைந்து முடித்து உள்ளது. மொத்தம் 10 வழித்தடங்களுடன் கட்டியமைக்கப்பட்ட இந்த மேம்பாலம் தென்னிந்தியாவின் மிக நீளமான உயர்மட்ட பாலம் என்ற பெருமையை பெற்றுள்ளது. இங்கு 4 வழித்தட மேம்பாலம் மற்றும் 6 வழித்தட விரிவுபடுத்தப்பட்ட தரைத்தள சாலை இணைக்கப்பட்டுள்ளன. மேம்பாலத்தில் 2 வழித்தடங்களிலும் வாகனங்கள் ஏறுவதற்கும் இறங்குவதற்கும் தனித்தனியான தளங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஹோப் கல்லூரி, விமான நிலையம், நவ இந்தியா, அண்ணா சிலை மற்றும் பீலமேடு பகுதிகளில் ஏறு தளங்கள் மற்றும் இறங்கு தளங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த மேம்பாலத்தின் மூலம் கோவை விமான நிலையத்திற்கான பயணம் 45 நிமிடங்களிலிருந்து 10 நிமிடங்களுக்கு குறையும். மேலும் சேலம், ஈரோடு, திருப்பூர் மற்றும் அவிநாசி பகுதிகளுக்கு செல்லும் போக்குவரத்தில் 10 சிக்னல் சந்திப்புகளின் தேவையும் குறைவாகும். இந்த பாலம் திறந்து வைக்கப்பட்டதனால் என்ன பயன் என்றால் 45 நிமிடம் பயண இதை 15 நிமிடமாக 20 நிமிடமாக குறைக்கப்பட்டுள்ளது. சிட்டிக்கு வெளியே செல்வதும் ஏர்போர்ட்டுக்கு செல்வதும் மிக எளிமையாக உள்ளது. இந்த திட்டத்தை தந்த தமிழக முதல்வருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பாலங்கிறது 10 கிலோமீட்டர் தூரம். இது கோயம்புத்தூரில் இன்றைக்கி இருக்கிற டிராஃபிக்கோட இது சாதாரண டிராஃபிக் கிடையாது. பெங்களூருக்கும் சென்னைக்கும் நிகரான டிராஃபிக் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி இந்த பாலம் பொதுமக்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு சிறப்பான ஒரு பாலமாக தான் இருக்குது. ஏன்னா இதைத்தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த 4 ஆண்டில் இந்த பாலத்தை முடிச்சதுங்கிறது பெரிய விஷயம், சும்மா சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஏன்னா 10 கிலோமீட்டர் தூரங்கிறது பெரிய விஷயம். இதனால் பார்த்திங்கன்னா பிஹெச்சிக்கு போகிற கல்லூரி ஆகட்டும், ஏர்போர்ட்டுக்கு போகிறதாகட்டும், கோவை அதாவது பார்த்திங்கன்னா ஈரோடு, சென்னை எல்லா புறவழிச்சாலையிலேருந்து வர வாகனமும் இந்த ரோட்டில் தான் பயணிக்க போகுது. அப்போ இந்த பாலம் உங்களுக்கு காந்திபுரம், அப்புறம் சிங்காநல்லூர் இது எல்லாத்துக்குமே போய் ஈஸியாக அவங்க அங்கங்கே போய் ஜாயிண்ட் ஆகிக்கலாம். அந்த பக்கம் டிராஃபிக் ஆனாலும் இந்த பக்கம் வந்துக்கலாம். நேராக அங்கே பழைய மேம்பாலத்தில் ஏறினோம்னா நேராக சின்னிபாளையத்தில் இறங்கிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் இறங்கிடலாம். அதுக்கப்புறம் பைபாஸ் பிடிச்சா போயிட்டே இருக்கலாம். மேம்பாலத்தில் 1.50 மீட்டர் அகலத்தில் நடைபாதை, சைனஸ் பிளேட் தொழில்நுட்பம் மூலம் அதிர்வு மற்றும் ஒலி குறைப்பு, மழைநீர் சேகரிப்பு அமைப்பு, பாதுகாப்பான தடுப்பு சுவர் மற்றும் ரோலர் தடுப்புகள் போன்ற அனைத்து வசதிகளும் இணைக்கப்பட்டுள்ளன. ஹாப் கல்லூரி சந்திப்பில் உள்ள ரயில்வே மேம்பாலத்தின் மீது 52 மீட்டர் நீளமுள்ள 8 இரும்பு கார்டர்கள் பொருத்தப்பட்டுள்ளன. சுமார் 725 டன் எடையுள்ள இந்த அமைப்புகள் பயணிகளை பாதுகாக்கும் விதமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் எடிசன் என அழைக்கப்படும் விஞ்ஞானி GT நாயுடுவின் பெயரை இந்த மேம்பாலத்திற்கு வழங்குவதில் மகிழ்ச்சி என்று தமிழக முதல்வர் தனது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர் அவர்களால் இந்த மக்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு ஏன் என்னன்னு கேட்டால் தமிழ்நாட்டில் இருக்கிற பொறியாளர்கள், இளைஞர்கள், விஞ்ஞானிகள் அத்தனை பேரும் மனநிறைவு பாராட்டுகின்ற அளவுக்கு இந்த ஊரில் இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் டெட்ராய்டு என்று சொல்லப்பட்ட இந்த கோயம்பு நகரத்தில் இங்கே அமைய இருக்கிற அந்த பாலத்திற்கு பெரியவர் GT நாயுடுனுடைய பெயரை வைத்திருப்பது என்பது மக்கள் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. முதலமைச்சருக்கு நன்றி சொல்லுங்கள் அப்படின்ற அளவுக்கு மக்கள் மத்தியில் இந்த பாலம் பெயர் முதலமைச்சர் வைத்ததுக்கு மக்கள் ரொம்ப பாராட்டியும் நன்றி தெரிவிக்க சொல்லியிருக்கிறாங்க. கோவைக்கு தந்த மகத்தான திட்டங்களில் மணிமகுடம் சூட்டக்கூடியது அவிநாசி மேம்பாலம். ஐயா பெரியாருக்கு நன்றி சொல்லும் விதமாக GT நாயுடு என்று இந்த பாலத்திற்கு பெயர் வைத்து பெரியாருக்கும் மரியாதை செய்து ஐயா GT நாயுடுக்கும் நன்றி செலுத்திய தமிழக முதல்வருக்கு நன்றி நன்றி நன்றி. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் பிரசாந்த்.